Hi friends, very good morning. This is Sharmila. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெஸ்டேஜில் அஷூர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹேர் கேருக்குன்னு நம்மக்கிட்ட நிறைய ஷாம்பூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஷூர் கெரட்டின் ஸ்மூத்னிங் ஷாம்பூ அப்படின்ற இந்த ஷாம்பூ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்மூத்னிங் ஷாம்பூ அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா யாருக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னா ஹேர் ஸ்கேல்பில் வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்குது, முடி ரொம்ப அடிக்கடி சிக்கு விழுது, முடி தொட்டு பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை அப்படின்ற ஒவ்வொருத்தரும் இந்த ஷாம்பு வந்து கண்டிப்பாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்க்கும்போது ஹைட்ரலைஸ்டு கெராட்டின் அண்ட் விட்டமின் இ அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும், கெராட்டின் அப்படின்றது இந்த ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை நல்லா ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக வச்சுக்கிறதுக்காகவும், தொட்டு பார்க்கும்போது அந்த சில்கியான அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் இருக்கிறதுக்காகவும் இந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேருடைய ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸ் அதிகமானால் மட்டும்தான் முடி வந்து ரொம்ப ரொம்ப வறண்டு போகும். ஸோ அந்த இன்டென்ஸாக அந்த ஹைட்ரேஷனை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ டேமேஜ் ஹேரையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ரீவைட்டலைஸ் பண்ணும். ஒரு சில பேருக்கு வந்து இது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம், இல்லைனா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கப்புறம், கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணதன் மூலயமா ஒரு சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து உடையும் முடி வந்து ரொம்ப பிரேக்கேஜ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து முடி தொட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலும் அந்த ஒரு மாதிரி அந்த பட்டு போன்ற ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்மூத்னிங் இருக்காது. ஸோ அதை வந்து ஸ்கேல்ப் வரைக்கும் போயிட்டு நல்லா நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை வந்து நம்ம நரிஷ்மெண்ட்டாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்புக்கு தேவையான அந்த மாய்ஸ்சரை வந்து நல்லா நமக்கு ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து நல்லா நமக்கு ரீவைட்டலைஸ் பண்ணி கொடுக்கறதுனால ஹேருடைய டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் கேப் வரைக்கும் போயிட்டு நல்லாவே இதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரென்த்தனை வந்து நல்லாவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது நம்மளுடைய ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை முற்றிலுமாகவே கிளியர் பண்ணி இன்டென்ஸாக நமக்கு ஹைட்ரேஷன் கொடுத்து ஹேர் ரிப்பேரை வந்து டேமேஜை நல்லாவே நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை முடி வந்து எனக்கு வந்து கேர்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நீங்களும் இந்த ஷாம்பு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த ஸ்ட்ரைட்னிங் லுக்குமே கிடைக்கும், சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்ட்ரக்சரை வந்து பழைய மாதிரி நமக்கு வந்து ரீவைட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் இருந்தாலே ஒரு சில பேருக்கு முடி வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிரேக்கேஜ் ஆகும், டேண்ட்ரஃப்மே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் அதிகமாக உருவாகும். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து கிளியர் பண்ணி ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸை வந்து நல்லாவே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி ஹைட்ரேஷன் கொடுக்கறதுனால சுத்தமாக பார்த்தீங்கன்னா முடி வந்து எப்போவுமே நமக்கு ஈரப்பதமாக இருக்கிறதுக்காகவும், நீட்டாகவும் சில்கியாகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்னிங்காகவும் இருக்கிறதுக்கான ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி ஷாம்பு அப்படின்றது டைரெக்டாக நம்மளுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாமல் நம்மளுடைய ஹேருக்கு எந்த அளவுக்கு ஷாம்பு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு லைட்டாக நம்ம தண்ணி வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ஷாம்பு நம்ம மிக்ஸ் பண்ணி வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கேல்பை வந்து வெட் பண்ணிக்கணும். ஸ்கேல்பை வந்து ஈரமாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பு அப்ளை பண்ணி ஹேரில் நல்லாவே வந்து அந்த ஃபாலிகல்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீக்லி 2 or 3 டைம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.